கூகுளோட பிக்சல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இந்த ஃபோட்டோகிராஃபிக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. இப்போ இதோட லேட்டஸ்ட் வெர்ஷனான கூகுள் பிக்சல் 9 சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸை இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது பிக்சல் 9, பிக்சல் 9 ப்ரோ மற்றும் பிக்சல் 9 ப்ரோ எக்ஸல் அப்படிங்கிற 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸில் என்ன விஷயங்கள் தராங்க, மேலும் என்னென்ன விஷயங்கள் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அடி பக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து அவங்க ஆதரவாங்க. முதல்ல ஃபோனில் இருக்கிற பில்லேருந்து ஆரம்பிக்கலாம். பிக்சல் 9 எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஃபோனோட பேக் சைடில் வந்து ஒரு சாட்டின் ஃபினிஷில் வந்து நமக்கு மெட்டல் பாடி கொடுத்துருக்காங்க. அதே பிக்சல் 9 ப்ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா சில்கி மேட் பிளாக் ஃபினிஷ் வித் பாலிஷ்ட் மெட்டல் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஃபோனோட பேக் சைடு நமக்கு வந்து கார்னிங் உள்ள கிளாஸ் விட்னஸ் 2 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால ஃபோனோட பேக் சைடு ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து ஆக்சிடென்டால் தண்ணியில் பட்டாலும் பிரச்சனை இருக்காது. கிட்டத்தட்ட ஃபோன் வந்து தண்ணிக்குள்ள 1.5 மீட்டர் விழுந்தாலும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அடுத்ததாக இந்த ஃபோனோட டிஸ்பிளேஸை பற்றி பார்க்கலாம். முதல்ல பிக்சல் 9 டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.3 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் உள்ள AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 60 மற்றும் 120 அப்படிங்கிற மாதிரி வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. ஸோ தேவைக்கு ஏற்ற ரெஃப்ரெஷ் ரேட் மாறிக்கிடும். 2 லெவலில் கொடுத்துருக்காங்க. இது போக 2700 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் இந்த டிஸ்பிளேல இருக்கு. அதே பிக்சல் ப்ரோ எடுத்துட்டீங்கன்னா இதுல ஒரு 6.3 இன்ச்க்கான 1.5K AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது ஒரு LTPO பேனலா இருக்கு. அதனால 1 இருந்து 120 ஹெர்ட்ஸ் வரையும் தேவைக்கு ஏற்ற ரெஃப்ரெஷ் ரேட் மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பிக்சல் ப்ரோ எக்ஸல் எடுத்துட்டீங்கன்னா இதுல 6.8 இன்ச்க்கான QHD பிளஸ் ரெசல்யூஷன் உள்ள AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஸோ இந்த பிக்சல் ப்ரோ மற்றும் பிக்சல் ப்ரோ எக்ஸல் ரெண்டுலையுமே வந்து நமக்கு வந்து 120 ஹெர்ட்ஸ் வரையும் வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. அதாவது LTPO பேனல் கொடுத்துருக்க காரணத்தினால 1 இருந்து 120 ஹெர்ட்ஸ் வரையும் தேவைக்கு ஏற்ற ரெஃப்ரெஷ் ரேட் மாறிக்கிட்டே இருக்கும். அது போக 3000 நிட்ஸ் வரையும் நமக்கு வந்து பீக் பிரைட்னஸ் வந்து 2 டிஸ்பிளேலையும் கிடைக்குது. மேலும் வந்து இந்த டிஸ்பிளேல நமக்கு வந்து கார்னிங் உள்ள கிளாஸ் விட்னஸ் 2 ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. மேலும் இந்த 3 ஃபோன்லயே நமக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கனெக்ட் தராங்க. அதாவது நார்மல் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கனெக்ட் கிடையாது, அல்ட்ராசோனிக் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கனெக்ட் கொடுக்குறாங்க. அதனால ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ டிஸ்பிளே வந்து ஒரு தரமான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டீங்கன்னா 3 ஃபோன்லயும் நமக்கு வந்து ரெசல்யூஷன் மாறுது, ஃபீச்சர்ஸும் வந்து மாறுது. அடுத்ததா பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஃபோனை நமக்கு கூகுளோட Tensor G4 அப்படிங்கிற ஒரு புது சிப் கொடுத்துருக்காங்க. இது கூகுளோட சிப் தான். இந்த ப்ராசஸர் வந்து கிட்டத்தட்ட ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான ப்ராசஸராக வருது. அதனால நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். ஹெவியான கேம்ஸ் ரன் பண்ணலாம், ஆப்ஸ் ரன் பண்ணலாம், மல்டி டாஸ்கிங் முதற்கொண்டு எல்லாமே வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இதில் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஏஐக்குன்னே நமக்கு வந்து பல விதமான ஃபீச்சர்ஸ் உள்ள கொடுத்துருக்காங்க. குறிப்பாக NPUலாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இது போய் இந்த ஃபோனில் வந்து டைட்டனோட M2 அப்படிங்கிற செக்யூரிட்டி சிப்பும் உள்ள கொடுக்குறாங்க. அதனால் வந்து ஃபோன் வந்து நமக்கு வந்து செக்யூராக இருக்கும் சொல்கிறாங்க. என்கிரிப்ஷனாக நல்லாவே இருக்கும் சொல்கிறாங்க. மேலும் இந்த பிக்சல் 9 ப்ரோ மற்றும் 9 ப்ரோ எக்ஸல்ல நமக்கு வந்து வேப்பர் கூலிங் சேம்பரும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து முந்தைய கட்டிலும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் சொல்கிறாங்க போன வருடத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. அதனால் கொஞ்சம் பெரிய சேம்பர் இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கலாம். மற்றபடி பிக்சல் 9ல வந்து நமக்கு வந்து பெரிய வேப்பர் சேம்பர் கொடுக்காங்களான்னு தெரியல. ஸோ இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனில் இருந்த மாதிரி குட்டியான கிராஃபைன் ஷீட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். நமக்கு வந்து பிக்சல் 9 பொறுத்தவரையும் 12GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 கான்ஃபிகரேஷன் வருது. அதே பிக்சலோட 9 ப்ரோ மற்றும் ப்ரோ எக்ஸல் எடுத்துட்டீங்கன்னா 16GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ், 16GB RAM 2GB ஸ்டோரேஜ், 16GB RAM வித் 512GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 கான்ஃபிகரேஷன் இந்தியாவில் வருது. ஆனால் US எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து 16GB RAM வித் 1TB ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. அதில் அமெரிக்காவில் மட்டும் கிடைக்குது, இந்தியாவில் கிடைக்காது. மற்றபடி RAM வெர்ஷன் LPDDR5X RAM பயன்படுத்துறாங்க. நல்ல RAM வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்டோரேஜ் வந்து UFS 3.1 தான் 2 ஃபோன்லையுமே கொடுத்துருக்காங்க. அதாவது பிக்சல் 9 இருக்கட்டும், பிக்சல் 9 ப்ரோ சீரிஸாக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே வந்து நமக்கு வந்து UFS 3.1 தான் கொடுக்குறாங்க. ஸோ அட்லீஸ்ட் வந்து இந்த பிக்சல் 9 ப்ரோ சீரிஸ் எடுக்கும்போது UFS 4.0 கொடுத்துருக்கலாம். ஸோ பேசிக்காக இந்த காலத்தில் ஒரு 30,000 ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்கிட்டாலே அது UFS 4.0 கொடுக்குறாங்க. ஆனால் பிக்சலில் வந்து இது கொடுக்கல. இது ஒரு கொஞ்சம் நெகட்டிவான விஷயமாக இருக்குது. அதனால் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா கொஞ்சம் ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்பீட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மற்றபடியே டியூல் சிம்ஸ் கனெக்டிவிட்டி இருக்குது. அதாவது ஒரு ஃபிசிக்கல் சிம்மும் ஒரு இ சிம்மும் இந்த ஃபோனில் போட்டுக்கலாம். அடுத்ததாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பிக்சல் 9 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோனோட பேக் சைட் 2 கேமரா இருக்குது. அதே பிக்சல் 9 ப்ரோ சீரிஸ் அதாவது பிக்சல் 9 ப்ரோ மற்றும் 9 ப்ரோ எக்ஸல்ல 3 கேமரா இருக்குது. பிக்சல் 9 இருக்கட்டும், பிக்சல் 9 ப்ரோவாக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே வந்து மொதல் 2 கேமரா காமனான கேமரா தான். மொதல் கேமரா 50 மெகாபிக்சலுக்கான சாம்சங்கோட GNK அப்படிங்கிற சென்சர் கொடுக்குறாங்க. இது ஒரு 1/1.31 இன்ச்க்கான சென்சராக இருக்கு. மேலும் ஆப்டிகல் ஸ்டெபிலைசேஷனுக்கு சப்போர்ட் இந்த கேமரா கொடுக்குறாங்க. ஆனால் வீடியோஸ் எடுக்கும்போது ஷேக்கினஸ் இல்லாமல் எடுக்கலாம். அது போய் LDPF சப்போர்ட்டும் இருக்கு. அதனால வந்து வீடியோ ஃபுட்டேஜ் வந்து இன்னுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். குறிப்பாக ஃபோக்கஸிங்லாம் வந்து நல்லாவே இருக்கும். இந்த சாம்சங்கோட GNK அப்படிங்கிற சென்சர் வந்து இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன சாம்சங்கோட GN2 அப்படிங்கிற சென்சர் தான். அதோட இம்ப்ரூவ்ட் வெர்ஷன் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து f1.68 அப்பர்ச்சரில் வருது. ரெண்டாவதாக ஒரு 48 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. இந்த கேமராவில் 125 டிகிரி வரையும் அல்ட்ரா வைட் சென்சர் எடுக்க முடியும். இந்த சென்சரை பொறுத்தவரையும் இது சோனி IMX858 அப்படிங்கிற சென்சர் கொடுத்துருக்காங்க. இது f1.7 அப்பர்ச்சரில் இருக்கு. சென்சாரோட சைஸை பொறுத்தவரை இது 1/2.51 இன்ச்க்கான சென்சராக வருது. மேலும் இதே கேமராவில் மேக்ரோ ஆப்ஷன் இருக்கு. அதனால மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்கலாம். இது போய் 10 பிட்கான HDR ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்கு. அதனால வந்து நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா கலரோட வீடியோஸ்லாம் எடுக்க முடியும். குறிப்பாக சொன்னாங்க சினிமேட்டிக் பிளரோட வீடியோஸ்லாம் வந்து உங்களால் எடுக்க முடியும், போட்டோஸும் எடுக்கலாம். இது போய் இந்த கேமராவில் நமக்கு ஹை ரெசல்யூஷனான 8x
ஜூமில் வந்து நமக்கு ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். மேலும் பிரைமரி கேமராவில் 4K ஃபுட்டேஜ் வந்து 60 ஃப்ரேம் பெர் செகண்ட் வரையும் இந்த ரெண்டு ஃபோன்லையும், அதாவது பிக்சல் 9 மற்றும் பிக்சல் 9 ப்ரோ சீரிஸ் ரெண்டுலேயுமே வந்து நமக்கு 4K ஃபுட்டேஜ் வந்து 60 ஃப்ரேம் பெர் செகண்ட்ல கேப்சர் பண்ண முடியும். ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பிக்சலோட 9 ப்ரோ, அதாவது 9 ப்ரோ மற்றும் 9 ப்ரோ எக்ஸ்எல்ல எக்ஸ்ட்ரா மூணாவதாக ஒரு கேமரா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த மூணாவது கேமரா ஒரு 48 மெகாபிக்சலுக்கான 5x டெலிஃபோட்டோ கேமரா வருது. இந்த கேமராவோட சென்சார் சைஸை பொறுத்தவரை 1/2.51 இன்ச்க்கான சென்சராக வருது. இது ரெண்டாவதாக பயன்படுத்தப்பட்ட அதே சென்சார் தான் சோனியோட IMX858 அப்படிங்கிற சென்சார் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த கேமராவால 30xக்கான டிஜிட்டல் ஜூம் சப்போர்ட் இருக்கு, ஆப்டிக் இமேஜ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் இருக்கு. அதுபோல இந்த போன்ல 10 பிட்கான HDR ரெக்கார்டிங் இருக்கு. அதுபோல சினிமேட்டிக் பிளர் எஃபெக்ட் இதே கேமரால கொடுக்குறாங்க. இதே மாதிரி பல விதமான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இது போல இந்த கேமரால ஆஸ்ட்ரோ போட்டோகிராஃபி அப்படிங்கிற மோட் இருக்கு. வானத்துல உள்ள அந்த நட்சத்திரங்கள்லாம் கிளியராக போட்டோ எடுக்க முடியும். போர்ட்ரேட் மோட் இருக்கு. ஃபேஸ் அன்பிளர் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்கு. அது மூலமா ஃபேஸ் வந்து தெளிவாக எடுக்க முடியும். லாங் எக்ஸ்போஷர், ஆக்ஷன் பேன், ரியல் டோன், பேனோரமா, டேப் ஷாட், ஃப்ரீக்வென்ட் ஃபேசஸ் மாதிரி பல விதமான விஷயங்கள் கொடுக்குறாங்க. மேக்ஸிமமாக 8K வீடியோ வந்து 30 ஃப்ரேம் பெர் செகண்ட்ல கேப்சர் பண்ணலாம். இது இப்போ நைட்ல ஸ்பெஷலாக வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு 20xக்கான சூப்பர் ரெசல்யூஷன் ஜூம் போட்டோஸ் வந்து எடுக்க முடியும் சொல்றாங்க. ஆனால் கிளாரிட்டி நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. இது போல மேஜிக் எடிட்டர் அப்படிங்கிற ஃபீச்சரும் இருக்கு. அது மூலமாக போட்டோஸ் வந்து ஈஸியாக எடிட் பண்ண முடியும். பல விதமான AI ஃபீச்சர்ஸ் உள்ள கொடுத்துருக்காங்க. போட்டோஸ் வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கும் அது போக வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற பல விதமான விஷயங்கள் டெக்னிக்ஸ் சொல்றதுக்காக. ஸோ அதன் மூலமாக போட்டோஸ் வந்து இன்னும் குவாலிட்டியாக எடுக்க முடியும் இந்த போன்ல. ஸோ பிக்சலோட சீரிஸ் எடுத்தாலே கேமரா தான் தெரியும். அதில் வந்து இன்னுமே வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பல விதமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இந்த போன்ல. ஸோ இதில் நோட் பண்ண விஷயம் கேட்டீங்கன்னா பிக்சலோட 9 எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் 2 கேமரா இருக்கு. பிக்சலோட 9 ப்ரோ எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 சென்சர் கொடுக்குறாங்க, டெலிஃபோட்டோ கேமரா கொடுக்குறாங்க. மற்றபடி செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். நான் பிக்சலோட 9 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் 10.5 மெகாபிக்சலுக்கான ஒரு 92.8 டிகிரிஸில் வந்து வைட் ஆங்கிள் ஷாட்ஸ் எடுக்கிற ஒரு செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இது ஒரு சாம்சங்கோட சென்சராக வருது. சென்சார் சைஸை பொறுத்தவரை 1/3 இன்ச்க்கான சென்சராக இருக்கு. இந்த கேமரா f2.2 அப்பர்ச்சரில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் கேமரா மூலமே நமக்கு வந்து 4K வீடியோ 60 ஃப்ரேம் பெர் செகண்ட்ல கேப்சர் பண்ணலாம். அதே பிக்சலோட 9 ப்ரோ மற்றும் 9 ப்ரோ எக்ஸ்எல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் சைடில் 42 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இந்த கேமராவில் 103 டிகிரிஸ்லையும் அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் எடுக்க முடியும். சென்சாரோட சைஸை பொறுத்தவரை 1/2.51 இன்ச்க்கான சென்சராக வருது. அதாவது சோனியோட IMX858 அதே சென்சார் தான், பேக் சைடில் பயன்படுத்தப்பட்ட அதே சென்சார் தான் ஃப்ரண்ட் சைட்லையும் கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவில் ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட்டும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் f2.2 அப்பர்ச்சரில் தராங்க. மேலும் ஃபேஸ் அன்லாக் மாதிரி பல விதமான ஃபீச்சரும் கொடுக்குறாங்க. இதே கேமராவில் 4K வீடியோ வந்து நமக்கு 60 ஃப்ரேம் பெர் செகண்ட்ல கேப்சர் பண்ணலாம். ஸோ கேமராஸை பொறுத்தவரை நமக்கு வந்து பிக்சல் 9 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பிக்சல் 9 ப்ரோ மற்றும் பிக்சல் 9 ப்ரோ எக்ஸ்எல் கேமராஸ் ஃப்ரண்ட் சைட்லையுமே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. பிக்சல் ப்ரோ எக்ஸ்எல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து டெம்பரேச்சர் சென்சரும் அடிஷனலாக கொடுக்குறாங்க. அதனால் சுற்றி இருக்கிற நமக்கு டெம்பரேச்சர் எல்லாத்தையும் இதில் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஆடியோஸ் பற்றி பேசலாம். இந்த ரெண்டு ஃபோன்லையும் நமக்கு USB Type-C ஆடியோ தராங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்கு. அதே நெட்வொர்க்ஸ் பற்றி பேசும்போது இந்த ஃபோனில் 5G-க்கான SANC சப்போர்ட், 4G-க்கான VoLTE, Wi-Fi 7, Bluetooth 5.3ல LE எடிஷன் கொடுக்குறாங்க. இது போய் NFC சப்போர்ட்டும் இருக்கு. மேலும் இந்த ரெண்டு ஃபோன்லையும் நமக்கு வந்து சேட்டலைட் மூலமாக SOS மெசேஜ் அனுப்ப முடியும். ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம், இது இந்த ஃபீச்சர் இப்போதைக்கு அமெரிக்காவில் மட்டும் தான் இருக்கு. இந்தியாவுக்கு இன்னுமே அவைலபிளா இல்லை. ஸோ SOS ஃபீச்சர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு காட்டில் எங்கேயா தொலைஞ்சு போயிட்டோம், ஃபோன் சிக்னலே கிடைக்கலன்னா அந்த டைமில் வந்து எமர்ஜென்சி மெசேஜ் யாருக்குனாலும் அனுப்பலாம். ஸோ அந்த ஃபீச்சர் வந்து யூஎஸ்ல மட்டும் கொடுத்துருக்காங்க. அதே பேட்டரிஸை பற்றி பேசுவோம். நமக்கு வந்து பிக்சல் 9 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4700 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 27 வாட்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. வயர்லெஸ்ஸாக 15 வாட்ல சார்ஜ் பண்ண முடியும். அதே பிக்சல் 9 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4700 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணுறதுக்கு 27 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. வயர்லெஸ் 21 வாட்ல சார்ஜ் பண்ண முடியும். அதே பிக்சல் ப்ரோ எக்ஸ்எல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 5060 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணுறதுக்கு 37 வாட்க்கான வயர்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. வயர்லெஸ் 23 வாட்ல வந்து ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணலாம். கடைசியாக இந்த ஃபோனோட பிரைசிங்கை பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்தியாவோட பிரைசிங் நீங்கள் இப்போ பார்க்கலாம் 3 ஃபோனுக்கும். ஸோ ஒருவேளை இந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பைலிங்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதன் மூலமாக நீங்கள் வந்து இந்த ஃபோனை வாங்க முடியும். ஸோ வீடியோ பிடிச்சினா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நான் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்க நன்றி, வணக்கம்.